நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி அப்ளிகேஷனில் நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணிட்டு அது எப்படி மாடிஃபை பண்ணுறது சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல் எஸ்எஸ் ஸ்டடி ஜோன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கொரீஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஆர்ஆர்பிக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணும்போது வெப்சைட் உள்ளே போனீங்களோ அதே மாதிரி வெப்சைட் உள்ளே போயிட்டு அண்ட் உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு சைன்இன் பண்ணிக்கணும். சைன்இன் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தா ஓப்பன் ஆகாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் மேலே பாருங்கள், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, இது 3மே வரும். சரிங்களா? இதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணலை பட் நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? லாஸ்ட்டாக 2 டைம்ஸ் காமிக்கும், சப்மிட் பண்ணிடலாமா அண்ட் இதுக்கு சப்மிட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷனும் காமிக்கும். அப்படியும் மீறி தெரியாமல் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்ட அப்புறம் உங்களுக்கு எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது தெரியுமா? இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த மாடிஃபைட்டு டேஷ் கொடுத்துருக்காங்களா, இந்த மாடிஃபை பட்டன் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு இப்போ நம்ம உடனே தப்பாக மார்க் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? இது எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, இந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்துட்டு ஹெல்ப்லைன் டெஸ்க் நம்பர்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேவா? ஹெல்ப் டெஸ்க்குன்னு இருந்துச்சு. அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டியில் மாற்றி கிளிக் ஆகிடுச்சு. அதை பார்க்காம நான் சப்மிட் கொடுத்துட்டேன் அண்ட் பே பண்ணும்போது தான் அந்த அமௌண்ட் வச்சு கண்டுபிடிச்சி அது நம்ம தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க? அதுக்கு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் இப்போ எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ நான் சொன்னேன், மேம் நான் இன்னும் பே பண்ணல, பே பண்ணிவிட்டு அப்புறம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி மாடிஃபை பண்ணலாமா கேட்டேன். இல்லை நீங்கள் இப்போ பே பண்ணிவிடுங்க, பே பண்ணி முடிச்சுட்டு இந்த மாடிஃபிகேஷனுக்குன்னு ஒரு டேட் கொடுப்பாங்களாம். அதை எப்போனா Feb 25 அந்த டேட்லேருந்து March 6 வரைக்கும் அந்த மாடிஃபிகேஷன் டைம் அண்ட் டேட்டுன்னு நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த டைமில் தான் அந்த மாடிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கு பாருங்கள், மாடிஃபைன்ட்டு அந்த மாடிஃபை ஆப்ஷனே அப்போ தான் ஓப்பன் ஆகுமா. அந்த Feb 25லேருந்து March 6 நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாடிஃபிகேஷன் அமௌண்ட் 250 வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்ணும்போது தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணிவிட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் பே நவ் கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு விட்டுருங்க அண்ட் Feb 25 அப்புறம் மறுபடியும் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு அந்த மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு எதனா கொரீஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ ஆர் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ, நன்றி.